தமிழக அரசு என்ன சொன்னாலும் சரி வாய் மூடிக்கிட்டு இருந்துட்டு மத்திய அரசாங்கம் மட்டுமே கேட்குறாங்க. 42 சங்கங்கள் 4 திட்டங்கள் இது சரத்துக்களை சட்டங்களை மாத்திட்டாங்கன்றாங்க. அது என்னன்றது தொழிலாளர் ஒருத்தருக்கும் தெரியாது. இவங்க ஒரு கணக்கு எடுத்துக்கிறது டெல்லியில ஏதோ டெல்லியை எதுக்கணுன்றதுக்காக எதுக்கிட்டோம், அது அவங்களுடைய இது. ஆனா ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கு இதனால எந்த லாபம் இருக்குதா? மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டியதாக இருக்கா? மாநில அரசு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறதுக்கு வாங்கி கொடுத்துட்டீங்களா? அதையெல்லாம் செய்யாதனால நாளை நடைபெறுகிற வேலை நிறுத்தத்தில் எங்களுடைய அண்ணா தொழிற்சங்கமும் எங்க கூட்டமைப்பு சங்கமும் கலந்துக்காது. இன்றைக்கு இவர்கள் கொதிக்கிறக்கூடியவர்கள் உண்மையிலே தமிழகத்தினுடைய தொழிலாளர் நலனுக்காக இவர்கள் போராட்டமா இருந்தால் நானும் என்னுடைய கழகத்தினுடைய மாண்புமிகு பொதுச் செயலாளருடைய அணுகி நாமளும் கலந்துக்கணும்னு சொல்லியிருப்போம். ஆனா இவங்க இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழகத்தினுடைய தொழிலாளர்களுக்காக இவங்க போராடல, எங்கேயோ சம்பந்தம் இல்லாத போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மின்சாரத்துறையில 2019 கொரோனாவுக்கு அப்புறம் நாங்க 10,000 பேரை களப்பணியாளர் வேலைக்கு எடுத்தோம். இன்னைக்கு இவங்க எதுவுமே ஆள் எடுக்கல, போக்குவரத்துல ஆள் எடுக்கல, எங்கேயும் ஆள் எடுக்கல. இன்றைக்கு கூட எங்களுடைய மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் கோயம்புத்தூர்ல சிறப்பாக சொன்னாரு, 5 லட்சம் பேர் வேகன்சி இருக்குது, 50,000 பேர் எடுத்துன்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த அரசு சாதகமான தொழிற்சங்கங்கள் ஏதோ பெயரளவுக்கு ஒரு வேலை நிறுத்தத்தை அறிவிச்சுட்டு நாளைக்கு பேருந்துகள் ஓடாது, ஆட்டோக்கள் ஓடாது. ஆட்டோக்கள் மொத்தமா ஓடும். ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க தொழிற்சங்கத்துல அதிகப்படியான உறுப்பினர்கள் சென்னை, கோவை, மதுரை போன்ற மாநகராட்சி எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வண்டி ஓட்டுவாங்கன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஆளுங்கட்சி தோமுசா இந்த ஸ்ட்ரைக்ல பங்கெடுக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் பங்கெடுக்கிறாங்க, விடுதலை சிறுத்தை கட்சி பங்கெடுக்கிறாங்க. நாங்க தான் பெரிய சங்கம், அதனால எதுவும் ஓடாதுங்கிற மாதிரி தான் கேள்வி. அதுக்கு பேசாத என்ன பண்ணலாம், தமிழ்நாடு அரசு லீவ் விட்டுடலாம். ஒட்டுமொத்தமா லீவ் விட்டா ஒன்னா ஓடாது இருக்கும்போது எங்க தொழிலாளியும் கையெழுத்து போட்டோம். நாங்க நாளைக்கு போய் வண்டி எடுக்கிறதுக்கு போறோம். எங்களுடைய தொழிலாளர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய 42,000 தொழிலாளர்கள் எங்களுடைய தொழிலாளர்கள் இருக்காங்க, உறுப்பினர்கள். அவங்க பேருந்து இயக்க போறாங்க, ஆட்டோ ஓட்டுறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க. எல்லா கம்பெனிக்கும் பொதுத்துறை நிறுவனத்துக்கு வேலைக்கு போறது எங்க தொழிலாளர்கள் ரெடியா இருக்காங்க. காரணம் என்னன்னா இந்த வேலை நிறுத்தம் என்பது மத்திய அரசு எடுத்து பண்றதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் மாநில அரசு ஒரே ஒரு வார்த்தை கூட கேட்கல. மாநில அரசு ஏன் இந்த தவறு பண்றீங்க, தொழிலாளிக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு எந்த தொழிற்சங்கமும் கேட்காதனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க அவங்க தொழிற்சங்கத்தில் இருக்க தொழிலாளர்களும் இன்னைக்கு கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களும் வேலை நிறுத்தத்தில் கலந்துக்காம வேலைக்கு வருவாங்கன்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இல்ல, அதாவது எங்க தொழிலாளர்கள் நாங்க வண்டி ஓட்டுவோம். இவங்க இப்ப ஓட்டுறதே சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்தத்துல 16,000 வண்டி தமிழ்நாடு பூரா ஓடுது. 23,000 வண்டி ஓடணும். அவ்வளவு வண்டி கம்மியா ஓடுது. 1,22,000 பேர் வேலை செய்யறாங்க. எங்க தொழிலாளிங்க எங்க தொழிற்சங்கத்தை சார்ந்தவங்க 42,000 பேர் இருக்காங்க. அது இல்லாம வேற கான்ட்ராக்ட் தொழிலாளர்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் வச்சு இவங்க ஓட்டுவாங்க. அரசு பேருந்து ஓட்டுமா ஒழிய அப்படின்னா அதுக்கு பேச தொழிற்சங்கத்துக்கிட்டே இந்த அரசு இந்த ஆட்சியும் கொடுத்துடலாம். ஒரு தொழிற்சங்கம் நியாயமா போராடணும், நியாயத்துக்கு புறம்பா தொழிலாளர்களுடைய நன்மையை கருதாம ஒட்டுமொத்தமா ஏதோ ஒரு மத்திய அரசாங்கத்தை எதுக்கணும் அப்படின்னு பேசுறது எங்களால ஏத்துக்க முடியல. மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டியது கேளுங்க, மாநில அரசு செய்யாதுன்னு கேளுங்க, நாங்களும் குரல் கொடுக்கணும் தான் எங்களுடைய கோரிக்கை. சார் அதுதான் சார் நாங்க என்ன கேட்கறோம்னா இதுல கொடுத்துருக்கிறேன் நான். அது இந்த 42 சட்டங்கள் சொல்லி இருந்தது இல்லையா, அதை 4ஆ சுருக்கிக்கிறாங்க. அதை முதல்ல நீங்க விளக்குனீங்களா? தொழிலாளிக்கு என்ன சட்டம்னே தெரியாது. ஏதோ பேரளவுக்கு 42 4 ஆகிட்டாங்க. இதனால பாதிப்பு என்ன பாதிப்பு? தொழிலாளிக்கு தமிழ்நாடு அரசு சம்பளம் கொடுக்குது, டிரான்ஸ்போர்ட்ல இருக்கட்டும் மற்ற தொழிலாளிக்கு. அவங்களுக்கு நீங்க ஆதரவா இருங்க. மத்திய அரசாங்கம் பண்ணிச்சுன்னு சொல்ற நீங்க மாநில அரசு என்ன பண்ணுச்சு, தொழிலாளருக்கு என்ன நன்மை பண்ணுச்சு? உங்களுக்கு இதுல என்ன எந்த இடத்துல நமக்கு தொழிலாளருக்கு நஷ்டம் வரும்? தமிழ்நாடு அரசு மீறி அங்க மத்திய அரசாங்கம் போற சட்டங்கள் செயல்படுமா? இன்னைக்கு போக்குவரத்து துறை எடுத்துக்கினா டிரான்ஸ்போர்ட், அதாவது ஆர்டிஓ சைட்ல பாத்தீங்கன்னா பல சட்டங்களை மத்திய அரசு போடும். ஆனா அதை நிறைவேற்றுறது மாநில அரசு கையில இருக்கும். அது மாதிரி பல சட்டங்களை மாத்திருப்பாங்க. இல்ல எந்த சட்டம்ன்றதையே இன்னைக்கு இவங்க விளக்கல. இவங்க என்ன பண்ணணும், நமக்கு இந்த பாதுகாப்பு இருந்த இந்த சட்டங்கள்ல இப்ப இதை சுருக்கிறதுனால நமக்கு பாதுகாப்பு இல்ல, அதனால நம்ம இதை எதுக்கணும்னு சொல்லணும். யாருக்கு எந்த தொழிலாளி போய் நீங்க மைக்கு நீட்டி என்ன சட்டங்கள்லாம் மாறிச்சு போனா யாருக்கும் தெரியாது. அப்ப தொழிலாளிக்கு தேவையில்லாம ஒரு மன உளைச்சலை கொடுத்து வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கணும்ன்ற ஒரு வார்த்தையை தான் பண்றாங்களே ஒழிய உண்மையா இந்த வேலை நிறுத்தத்தை தொழிலாளர் நலனுக்காக இந்த தொழிற்சங்கங்கள் பண்ணலன்றதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு.
ஆளுங்கட்சி அரசியலுக்காக பண்றான்னு நினைக்கிறீங்களா? ஏங்க? அரசியலுக்காக பண்றாங்க. இருக்கலாம். எலெக்ஷன் நேரம் அவங்க வந்து ஏதோ நாங்க போராட்டம் பண்ணோம். போராட்டம் பண்றது எப்படிங்க? முதல்ல எங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு பாதுகாப்பா செய்யுங்க. அந்த தொழிலாளிக்கு செய்ய வேண்டிய பாதுகாப்பு எதையுமே செய்யலையே. நாங்க கேட்டது எதுவுமே கிடைக்கல. நீங்க தான் சொன்னீங்க 100 நாள்ல நாங்க ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வூதிய திட்டம் எடுத்தாருன்னீங்க. இன்னைக்கு வந்து மத்திய அரசு எடுத்தாருன்றீங்க. அப்ப மாநில அரசு 4-5 மாநிலத்துல பண்ணிருக்காங்க. அப்ப அவங்க என்ன பண்ணது தப்பா? மாநில அரசு தானே பண்ணணும், நாங்க தானே பண்ணுவோம்னு கையெழுத்து போட்டாங்க. நாங்க 100 நாள்ல பண்றோம். நாங்க பழைய ஓய்வூதிய திட்டம், அப்புறம் வந்து டிஏ நிலுவையை முழுமையா கொடுக்குறோம். நாங்க இப்படி பல திட்டங்களை அறிவிச்சு ஆட்சிக்கு வந்தவங்க இந்த 4 ஆண்டுல தொழிலாளர் நலனுக்காக எதுவும் செய்யலன்றதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஏமா இப்போ வந்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு பூரா வந்து 1,22,000 பேர் போக்குவரத்துல வேலை செய்யணும். இன்னைக்கு எங்க கிட்ட வந்து 42,000 பேர் இருக்காங்க. எங்க கூட்டமைப்பில் இருக்கிற சங்கத்துல ஒரு 20,000 பேருக்கு மேல இருப்பாங்க. அவங்க எல்லாம் வேலைக்கு போவாங்க. கிட்டத்தட்ட 50% நம்பர்ஸ் வந்து நாளைக்கு வேலைக்கு போகிறதுக்கு தயாரா இருப்பாங்க. அது இல்லாம இவங்க வந்து அரசு வந்து நிறைய கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஆள் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் கண்டிப்பா வேலைக்கு அனுப்பி அரசு வண்டி ஓட்டுறதா நினைக்கணும். அதுதான் முறை. ஆனா இந்த அரசு அவங்க சங்கன்றதுனால ஒருவேளை மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல, நாளைக்கு பேருந்து நிறுத்திடலாம்னு முடிவு பண்றாங்க. எங்களுக்கு தெரியாது. எங்களை பொறுத்தவரை நாங்கள் கையெழுத்து போட்டோம். நாளைக்கு வேலை நிறுத்தத்துல நாங்க கலந்துக்கலாம். நாங்கள் வேலைக்கு போறோம். ஆளுங்கட்சியும் கூட்டணி சங்கங்களும் சேர்ந்து அந்த உறுப்பினர்கள் அதிருப்தியில் இருக்காங்க. நிச்சயமா அவங்களும் வண்டி ஓட்டுவாங்க. வேற இருக்கு அப்படிலாம் இல்லைங்க. பாரதிய ஜனதான்றதே நீங்க விட்டுடுங்க. நாங்க வந்து தொழிற்சங்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். எங்க வந்து இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கணும்னா தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர்களை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. அந்த கோரிக்கை இருந்தா நாங்களும் வருவோம். நான் முதல்ல சொல்லிட்டேன். இது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த தொழிலாளர் நலனுக்காக இந்த தொழிற்சங்கங்கள் போராடுறதா இருந்தா எங்களுடைய மாண்புமிகு இப்ப கழக பொதுச்செயலாளர் அனுமதியோடு நாங்களும் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துருப்போம். ஆனா அந்த மாதிரி பண்ணல. இவங்க வந்து மத்திய அரசாங்கம் எதுக்கிறதுக்கு அவங்க ஏதாவது முடிவு பண்ணிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.